ஹாய் மாஸ்டர்ஸ், வணக்கம். பிரம்மஸ்ரீ பிதாமகா பத்ரி மாஸ்டருக்கும் ஜிகே மாஸ்டருக்கும் நன்றி சொல்லலாம். இன்னைக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ்ல ஒரு நல்ல புக். எல்லாமே ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ் இருக்கிற எல்லா புக்ஸும் பாக்கெட் புக்ஸ், சின்ன சின்னதா. எந்த பிரச்சனை இருந்தாலும் புத்திசாலித்தனமா அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும். ஒரு பெரிய விஷயமா எடுத்துன்னு போய், ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனைக்கு தகுந்த இந்த பெரிய பிரச்சனை சம்பந்தமான பரிஷ்காரம் கூட அந்த பெரிய விஷயமா இருக்குமான்னு இல்லாம புத்திசாலித்தனமா கொஞ்சம் சின்னதாவே அந்த பரிஷ்கார மார்க்கத்துக்கு நம்ம போகணும். என்ன புக்கு பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்னா, எக்ஸாம் டைம் பரிஷ்கார மார்க்கம். ஒரு எக்ஸாம் டைம் வந்தது. பசங்க பாருங்க, 10th கிளாஸ் பப்ளிக் எக்ஸாம் எழுதணும். அவங்க எப்படின்னு அவங்களுக்கு, அவங்க அம்மாக்கு, தாத்தா, பாட்டிக்கு எல்லாருக்குமே எக்ஸாம் தான். ஒரு 10th கிளாஸ்க்கு யாரானா ஒரு பொண்ணோ, பையனோ இருக்காங்கன்னா, வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே எக்ஸாம் மாதிரி தான் இருக்கும். ஐயோ! 10th கிளாஸ் இப்ப படிக்கிற அந்த பொண்ணு, நான் எங்கேயுமே போமாட்டேன், எங்கேயுமே வரமாட்டேன். அதெல்லாம் எனக்கு இப்ப வேண்டாம்ன்னு சொல்லி. தாத்தா, பாட்டி கூட 24 நேரமும் வந்து, இந்த பொண்ணு இந்த 10th கிளாஸ் எப்படி பாஸ் ஆக போறாங்கோ? எப்படி படிக்க போறாங்கோ? அதே இதுல தான் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸாம் டைம் பரிஷ்கார மார்க்கம். அதுக்கு பதில் எப்படி? என்ன செய்யணும்? என்ன செஞ்சா அந்த சிச்சுவேஷன்லேருந்து நம்ம வெளிய வர முடியும்? எந்த மாதிரி சிச்சுவேஷன்னு சொல்றதுக்கு சார் என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப நல்லா அதுக்காக ஒரு பரிஷ்காரம், ஒரு சொல்யூஷன் நமக்கு சொன்னாங்க. நம்ம எல்லாரையுமே இந்த பிரபஞ்சத்துக்கு வந்ததே, சும்மா ஏதோ வந்தோமா, போனோமா அன்னைக்கு கிடையாது. வந்தோம். வந்தது. ஆனா இருக்கிற சிச்சுவேஷன் இங்க ஒரு விளையாட்டுத்தனமா, ஒரு கேம் ப்ளே பண்ணா எப்படி? கேம் இருக்கிற வரைக்கும் அத என்ஜாய் பண்ணிட்டே இருப்போம். கேம் ஆனதுக்கு கொஞ்சம் நேரம் ஆனதுக்கு அந்த கேம் விட்டுட்டு யார் வீட்டுக்கு அவங்க போவாங்க பசங்க. நம்ம எல்லாருமே பார்க்கறது தான். இப்ப என்ன சண்டே வந்ததுன்னா, எங்கே காலி ஆடி இருக்கும் பார்த்துட்டு, எல்லாருமே 10 பேர், 20 பேர் வந்து கிரிக்கெட் விளையாடி, கொஞ்ச நேரம் அந்த விளையாடுற சமயத்துல பார்க்குறேன். "ஏய், ஏய், ஏய், ஏய்ன்னு" சொல்லி கத்தின்டே போவாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே ஒரு எப்ப கம்ப்ளீட் ஆயிடுமோ, யார் வீட்டுக்கு அவங்க போயிடுவாங்க. அந்த நேரம் எப்படி இருக்கும்ன்னா, அவங்களுக்கு ஒரு பெரிய டென்ஷன். ஏதோ பெரிய விஷயம் நடக்க போகுதுங்கன்னு சொல்லி, ஒரு சீரியஸா இருப்பாங்க. அந்த டைம்ல கோவம் வரும், எமோஷன்ஸ் வரும். இதெல்லாம் கூட வரும் அவங்களுக்கு. அதே மாதிரி தான் நம்ம கூட இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க நடக்கிற சிச்சுவேஷன்ஸ், நம்ம பக்கத்துல இருக்கிறாங்க மனிதங்க இவங்களோட பிஹேவியர் இதெல்லாம் பார்த்துட்டு நமக்கு எப்படி இருக்கோம்னா, என்னடா என்னோட லைஃப் இப்படி இருக்கே! இப்படிதான் நடக்குமா? இதுலேருந்து வெளிய வர முடியாதா? எனக்கு யாரு இதுக்கு சொல்யூஷன் தருவாங்க? நான் எப்படி இதுலேருந்து வெளிய வர முடியும்? சீரியஸா எடுத்துக்குவோம் நம்ம எல்லாரும். வந்ததுக்கு எதுக்கு வந்தோம்? ஒரு கேம் ப்ளே பண்ணலாம்னு சொல்லி தான் வந்தோம். அங்க பசங்க எல்லாருமே காலையில நல்லபடியா டிஃபன் சாப்பிட்டுட்டே, வாடா கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணலாம்." சொல்லி வர்ற சமயத்துல என்ஜாய் மாதிரி தான் வருவாங்க. ஆனா இங்க வந்து விளையாட்டு பண்ற சமயத்துல மட்டும் என்ன இப்படி இருக்கும்? "என்னடா நீ அப்படி அடிச்சே? என்னடா நீ இப்படி சொன்ன? இல்லடா இது அவுட்டுடா. நீ தப்பா சொல்ற." இந்த மாதிரி ஒரு ஃபைட்டிங் கூட வந்துடும் அவங்களுக்கு. வந்தது விளையாடுறதுக்கு தான், என்ஜாய் பண்றதுக்கு தான். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கே கோவம், எல்லாமே எல்லா எமோஷன்ஸும் வந்துடுது. அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே, நம்ம வந்தது இந்த உலகத்துக்கு அப்படியே ஹேப்பியா ஒரு கேம் ப்ளே பண்ணி போலாம்ன்னு சொல்லி வந்தோம். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம், அது கேம்ன்னு சொல்லி அத விட்டுட்டு, அதுல கம்ப்ளீட்டா இன்வால்வ் ஆயி, அந்த பசங்க கூட அவள்தான். கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணலாம்னு வந்து, கம்ப்ளீட்டா இன்வால்வ் ஆயி, கோவம் வரும், துக்கம் வரும், எல்லாமே வரும் அது. நமக்கு கூட சேம் அதே சிச்சுவேஷன் தான். ஆனா, அந்த சிச்சுவேஷன்லேருந்து வெளிய வரதுக்கு கூட கண்டிப்பா நம்ம கிட்ட என்ன இருக்குடான்னு சொன்னா, ஒரு சொல்யூஷன் இருக்கும். வீட்ல ஒரு அம்மாக்கு கேன்சர் வந்தது. வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டம் தான். இப்ப எங்க அத்தாவோட பொண்ணுக்கு கேன்சர் வந்தது. எவ்வளவு கஷ்டமா இருக்கு உங்க வீட்ல தெரியுமா? அம்மா பெரியவங்க, உங்க அம்மா. அவங்க தங்கச்சி வீட்ல இருக்காங்க. தங்கச்சி ஒரு ஹெச்எம். ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டீஸ். இந்த அம்மா ரிட்டயர் ஆன டீச்சர். யாரு செய்வாங்க வீட்ல செய்யறது? இந்த அம்மாக்கு உடம்பே சரியா இல்ல. ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு அந்த அம்மா கிட்ட எனர்ஜியே இல்ல. நெறைய பிரச்சனைகள்.
என்ன செய்யணுமோ தெரியாது. எது செய்யணுமோ தெரியாது. அந்த மாதிரி சிச்சுவேஷன். அந்த அம்மாவுக்கு இப்பதான் ரிட்டயர் ஆனாங்க. இதுவரைக்கும் பென்ஷனுக்கு சம்பந்தமான எந்த அமௌண்ட்டும் வரவே இல்ல. நான் போறதுக்குள்ளாவது இந்த அமௌண்ட் வருமா? வராதா? அது ஒரு பிரச்சனை. இந்த பக்கம் இது என்னடா இந்த கம்ப்ளைண்ட் இவ்வளோ பெரிய கம்ப்ளைண்ட் எனக்கு வந்தது. என்ன பண்ணணும்? ஹஸ்பண்ட் இல்ல. இறந்துட்டாங்க ஹஸ்பண்ட். பசங்க இல்ல. நான் எங்க வீட்ல இருக்கேனே, என்ன நடக்குமோ? எப்படி இருக்குமோ? அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமே என் மூலம் ஒரு பக்கம். அம்மா இருக்காங்க. என்ன பார்த்து அம்மா கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு பக்கம் துக்கம். ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி அந்த அம்மாக்கு இப்ப. ஆனா நம்ம எல்லாருமே வந்தது அப்படியே விளையாடி போலாம் வந்த அந்த அம்மா இங்க பெரிய விஷயமா எடுத்துக்கும். ஏதோ ஒரு ரூபமா, ஏதோ ஒரு சிச்சுவேஷன், யாரோ ஒருத்தர் மூலமா ஒரு சிச்சுவேஷன், ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் நெறைய விஷயம் நமக்கு என்னென்ன செய்யணுமோ, சின்ன சின்னது இல்ல, பெரிய பிரச்சனை எனக்கு பெரிய பிரச்சனை, நெறைய பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணணும்? இதுலேருந்து நம்ம எப்படி வெளிய வரணும்? சொல்றதுக்கு சார் என்ன சொன்னாங்கன்னா, எந்த மாதிரி பிரச்சனை உங்ககிட்ட இருந்தாலும், எந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்தாலும், எந்த ஸ்ட்ரெஸ் இருந்தாலும், உங்க வீட்ல இருக்கிறவங்க அம்மா ஒரு பெரிய ராட்சசன்னு சொன்னாலும், எப்படி இருந்தா கூட, நீ அந்த சிச்சுவேஷன்ல இருந்து வெளிய வர முடியும். ஆனா அதுக்காக என்ன செய்யணும்? நம்மன்னு சொல்லி சொல்றாங்க. தியானத்து மூலமா, ஞானத்து மூலமா, தியானம், ஞானம். தியானமான எனர்ஜி, ஞானமான அந்த நாலேட்ஜ் நமக்கு தெரியும். நீ என்ன செய்யணும்? ஒரு பகவானா, நீயே ஒரு பகவான், ஒரு தெய்வம் நீ. நீ நினைக்கிற, என்னால ஒண்ணுமே முடியாதுன்னு சொல்லி. ஆனா உன்னால எல்லாமே பண்றதுக்கு முடியும். ஒரு ஞானத்து ரூபமா, நீ என்ன செய்யணும்? இந்த ஞானத்த எடுத்துக்கிட்டு, அத இம்ப்ளிமெண்ட் பண்ணினா, நீ கண்டிப்பா அதுலருந்து உன்னால வெளிய வர முடியும். கண்டிப்பா உன்னால முடியும்னு சொல்லி, இந்த புஸ்தகத்திலே என்னென்ன சொல்லியிருக்காங்கோ? கிருஷ்ண பகவான் சொன்ன உடனே காமன் சென்ஸ்ன்னு சொல்லணும். அவர் எந்த நேரத்திலே எப்படி பேசுவாங்கோ? எப்படி இருப்பாங்கோ? என்ன செய்வாங்கோ? பார்க்கறதுக்கு அது ஒரு கேம் மாதிரி தான் இருக்கும். ஒரு விளையாட்டுத்தனமா தான் செய்ற மாதிரி இருக்கும். ஆனா தனமா செய்வாங்க அவரு. ரொம்ப புத்திசாலித்தனமா. அதே மாதிரி நம்ம எல்லாருமே அந்த புத்திசாலித்தனமா நம்ம மெயின்டெயின் பண்ணணும். என்னென்ன விஷயம் இருக்கு, அந்த விஷயம் புது விஷயம் நம்ம கத்துக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? என்ன செஞ்சா இது நடக்கும்னு சொன்னா, ஒரு எக்ஸாம் டைம்ன்னா எல்லாருக்குமே என்னென்ன எக்ஸாம் டைம் நமக்கு தெரியும். ஒரு பையனுக்கு எக்ஸாம் ஐஏஎஸ் படிக்கணும். ரொம்ப எப்படியாவது நான் ஐஏஎஸ்ல பாஸ் ஆகணும் இந்த எக்ஸாம்ன்னு சொல்லி. அது ஒரு எக்ஸாம் டைம் அந்த பையன். ஒரு பொண்ணு கல்யாணம் ஆனது, கன்சீவ் ஆயிட்டாங்க. அந்த கன்சீவ் ஆன நேரத்திலேருந்து பையன் வந்து இந்த டெலிவரி டைம், அதுக்கப்புறமா ஒரு 1 இயர் ஒரு பெரிய எக்ஸாம் டைம் தான் அந்த பொண்ணுக்கு. சின்னதா இல்ல, பெரிய எக்ஸாம் தான். புதுசா கல்யாணம் ஆச்சு. ஒண்ணுமே தெரியாது. ஒரு பக்கம் பார்த்தா கன்சீவ் ஆயிட்டாங்க. உள்ள என்ன நடக்குதோ தெரியாது. ஏதோ ஒரு இதா இருக்கு. கஷ்டமா இருக்கு. டெலிவரி டைம்ல ஒரு பயம். என்ன நடக்குமோ தெரியாது. அதுக்கப்புறமா அந்த சின்ன குழந்தை. அந்த சின்ன குழந்தை பெரியவங்க இருந்தா கூட மெயினா அந்த அந்த பொண்ணு தான் பார்த்துக்கணும். தூக்கம் இருக்காது. அவங்கள பசியா தெரியாது. எதுக்கு ஓன்னு கத்துறாங்க தெரியாது. ரொம்ப பயமா இருக்கும் அவங்களுக்கு. இதுல ஒரு எக்ஸாம் டைம். எப்பதான் இந்த பையன் பெரியவங்க ஆயிருப்பாங்களோ, நான் என்ன பண்ண போறேன்? என்னால முடியவே இல்லையே! இந்த மாதிரி தோணும் அவங்களுக்கு. அதே மாதிரி இப்ப நான் சொன்ன எக்ஸாம். அந்த அம்மாக்கு உடம்பு சரியில்ல. என்ன பண்ணணுமோ தெரியாது. அதே மாதிரி ஃபைனான்ஷியல் இஷ்யூ. ஒரு அம்மா நான் நேத்து சொன்னேன். ஒரு 25,00,000 இருந்தா 25,00,000 குடுத்துட்டாங்க யாருக்கோ. ஆமா. அவன் எங்க போயிட்டான்னு யாருக்குமே தெரியாது. அந்த அம்மா என்ன பண்ணணும்? என்னடா செய்யணும்? நான் இருக்கிறதெல்லாம் குடுத்துட்டேனே! இப்ப நான் என்ன செய்யணும்? இந்த மாதிரி நெறைய பிரச்சனை வீட்ல இருக்கிற பையன் பேசி கேட்க மாட்டாங்க. அது பெரிய பிரச்சனை அப்பாக்கு. என்னடா இந்த பையன் இப்படி இருக்காங்க? வீட்ல மருமகள் இருக்காங்க. பேச மாட்டாங்கோ.
ஒரு வேலை கூட பண்ண மாட்டாங்க. அது பெரிய பிரச்சனை. ஒரு ஒரு வீட்டுல ஒரு ஒரு பிரச்சனை. ஒரு ஒரு பிரச்சனை சொல்ல முடியாது. 4, 5 பிரச்சனை கூட இருக்கு. அந்த மாதிரி எத்தனையோ நம்மகிட்ட என்னடா இதுக்கு சொல்யூஷன் இருக்கா? இல்லையா? இவ்வளவுதானான்னு தோன்ற மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள். ஆனா, எல்லா விஷயத்துக்கும் கண்டிப்பா சொல்யூஷன் இருக்கு. பரிஷ்கார மார்க்கம் இருக்கு. அதுக்காக நீங்க இந்த மாதிரி புக்ஸ் படிக்கணும். படிச்சாதான் அவங்க என்ன சொல்றாங்களோ அத கேட்டுட்டு, அத இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் நம்ம லைஃப்ல. அதுக்காக என்ன சொல்லியிருக்காங்கோ? இப்ப அந்த புக்கு பார்க்கலாம். ஒரு வாட்டி இந்த புக்ல இருக்கிற அந்த பேஜஸ் பாருங்க. ஃப்ரண்ட் பேஜ் அண்ட் பேக் பேஜ் பார்க்கலாம். ஸ்கிரீன் ஷேர் பண்ண வேணுமா? அது ஒரு வாட்டி ஷேர் பண்ண வேணுமா? வேணுமா? எஸ் மேம். நான் பண்ணியிருந்தேனே, இப்ப எடுக்கலையா உங்களுக்கு? இவ்வளவு நேரம் நான் பண்ணியிருந்தேனே மேமோட புக்கு. இப்ப தெரியுதா மேம்? தெரியல எனக்கு. மாஸ்டர்ஸ் உங்க யாருக்கும்? பிளாங்க் ஸ்கிரீன் தான் இருக்கு மேம். ஓகே. ஓகே. என்னாச்சு தெரியவில்லை. அப்புறமா பார்க்கலாம். நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் மேம். நீங்க பேசிட்டு இருங்க, நான் அதுக்குள்ள கொண்டு வரேன் பார்க்க. சரிம்மா. ம். ஒரு பிசினஸ் மேன் புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்க பார்த்தா ஒண்ணுமே நடக்கவே இல்லை. ஐயோ! நான் எவ்வளவு இது பண்ணிட்டேன் பிசினஸ்ல வச்ச அமௌண்ட். இது என்னால இப்படி இருக்கோ? அது பெரிய பிரச்சனை அவருக்கு. என்ன செய்யணுமோ தெரியவில்லை. இந்த மாதிரி நெறைய பிரச்சனைகள். ஆனா நம்ம என்ன செய்றோம்? இந்த பிரச்சனைகள் ரொம்ப டஃப்பா, ரொம்ப கஷ்டமா, வேதனை கூட நம்ம இது பண்றோம் தவிர, ஈஸியா எடுத்துக்கலாம் இந்த சிச்சுவேஷன் சொல்லி தெரியவே இல்லை. அதனால தான் இந்த சைக்கோசோமாட்டிக் டிசீசஸ் எல்லாம் நெறைய வருது. நெறைய கம்ப்ளைண்ட்ஸ் ஃபேஸ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஆனா எப்படி செய்யணும்னு சொல்றாங்க? உற்சாகமா ஒரு கேம் போல இது பண்ணணும்னு சொல்றாங்க அவங்க. இதுக்கு என்ன ரீசன்? ஒரு அதே நம்ம நெறைய மூவிஸ்ல பார்த்திருக்கோம். சீரியல்ஸ்ல கிருஷ்ண பகவான் எவ்வளவு பெரிய விஷயம் இருந்தா கூட ஒரு விளையாட்டுத்தனமா அப்படியே கேம் ஒரு ப்ளே பண்ண மாதிரி ப்ளே பண்ணி அதுலருந்து வெளிய வருவாங்க. நம்மனால எதுக்கு முடியவில்லை. ரொம்ப கஷ்டமா தோணுது நமக்குன்னு சொன்னா, அங்க என்ன இதுன்னா, நம்ம கிட்ட தேர்டே கிடையாது. அவர்கிட்ட தேர்டே இருக்கு. என்ன நடக்குது? அதுக்கப்புறமா என்ன நடக்குது? இதுக்கு முன்னாடி என்ன நடக்குது? அதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. நமக்கு தெரியாது. அதனால தான் அவரே அப்படி இருக்காங்க. நம்ம இப்படி இருக்கிறோம். இந்த தாடை என்னது ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. ஆனா அந்த தாடைக்கு நம்ம என்ன செய்யணும்?
நிறைய நேரம் மெடிடேஷன் பண்ணணும். எப்பன்னா ஒரு பிரச்சனை நம்ம கிட்டக்க வந்ததுன்னா அந்த நேரத்திலே கண்டிப்பா நம்ம நிறைய நேரம் மெடிடேஷன் பண்ணணும். அப்பதான் அதுக்கு பதில் கிடைக்கும் நமக்கு. என்ன செய்யணும்னு சொல்லி, எப்படி போகணும். ஆனா நம்ம அத பண்ண மாட்டோம். நிறைய நேரம் என்னடான்னா ஒரு பிரச்சனை இருக்கிற சமயத்திலே நிறைய நேரம் யோசனை பண்ணுவோம். என்ன செய்யணும்? ஒரு பயம் இருக்கும், டென்ஷன் இருக்கும். அதனால நம்ம எனர்ஜி லாஸ் ஆயிடும். நீ நார்மலா பண்ற மாதிரி நான் 40 நிமிஷம் பண்ணிட்டேன். என் ஏஜ் 40. என்னோட ஏஜ் 50 நிமிஷம். அதனால நான் 50 நிமிஷம் பண்ணிட்டேன் நானு சொல்லி 50 நிமிஷம் பண்ணக்கூடாது. நிறைய நேரம் பண்ணணும் அந்த மாதிரி சமயத்துல. என்னடான்னா ஆல்ரெடி நீ பண்ற அந்த மெடிடேஷன் எனர்ஜி என்ன ஆகும்? உன்னுடைய டென்ஷன் மூலமா எனர்ஜியே இருக்காது உன் பாடியில. நீ எனர்ஜி இருந்தா தானே நம்ம ஒரு தெய்வம் போல நீ பண்ண போற. எனர்ஜி இருந்தா எதனா பண்ணும். நிறைய பணம் இருந்தா எந்த பொருளாவது வாங்க முடியும். உன்கிட்ட மணியே இல்ல. நீ என்ன பொருள் வாங்க போற? நிறைய எனர்ஜி இருக்கணும் அந்த டைம்ல. அதனால நீ என்ன செய்யணும்? நிறைய நேரம் உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா அந்த நேரத்திலே யாரோ ஒருத்தர் உட்கார்ந்துட்டு மெடிடேஷன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். நிறைய தாட்ஸ் வரும். என்ன ஏதோ இருக்கு. அப்ப என்ன செய்யணும் நம்மன்னு சொன்னா, கண்டிப்பா ஃபேமிலி சப்போர்ட் எடுத்துக்கணும். வீட்ல இருக்கிற பிரச்சனையா ஃபேமிலி சப்போர்ட் எடுத்துக்கணும். வெளிய இந்த மாதிரி ஆன்மீகத்துல பிரச்சனையா, நமக்கு ஒரு ஒர்க் ஷாப் இருக்கு 3 டேஸ். ஒரு பிளேஸ்ல இல்ல, இன்னொரு பிளேஸுக்கு போகணும். அப்ப நம்ம கண்டிப்பா குரூப் சப்போர்ட் எடுத்துக்கணும். எல்லாருமே ஏதோ ஒரு டைம் வச்சுக்கிட்டு, அந்த டைம்ல ஒரு சங்கல்பம் வச்சு, நம்ம மெடிடேஷன் பண்ணினா, அந்த சங்கல்பத்த அந்த பலம் மூலமா, ஒருவேளை நம்ம எப்படி இருந்தாலும், அங்கே சிச்சுவேஷன் எல்லாமே ரொம்ப டஃப்பா இருக்கு. அந்த சிச்சுவேஷன் கூட கொஞ்சம் நமக்கு அந்த டஃப்னஸ்லேருந்து வெளிய வரதுக்கு யூஸ் ஆகும். அதனால வீட்ல எதனா பிரச்சனை இருக்குன்னு சொன்னா, கண்டிப்பா குரூப்பா உட்கார்ந்துட்டு சாமூಹಿಕா குரூப் சப்போர்ட் வாங்கணும். குரூப் சப்போர்ட்ன்னா, மெடிடேஷன் பண்றதுலே குரூப்பா வந்து உட்கார்ந்துட்டு மெடிடேஷன் பண்ணணும். எல்லாருமே டெசிஷன் எடுத்துக்கிற சமயத்திலே குரூப்பா எடுத்துக்கிட்டு, ஓகே இந்த மாதிரி டெசிஷன் எடுத்துக்கலாம். எல்லாருமே இது அக்செப்ட் பண்ணணும். இப்படி இல்ல, இப்படி பண்ணணும். டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு, அந்த சப்போர்ட் வாங்கணும் அவங்க கிட்ட. பயம் அந்த நேரத்துல எப்பவுமே எதனா பெரிய பிரச்சனை இருக்குன்னா, கண்டிப்பா நம்ம எல்லாரும் கிட்ட பயம் இருக்கும். என்ன நடக்குமோ? என்ன செய்யணுமோ? அந்த பயத்துக்கிட்ட போராடணும். அது ஜெயிக்கணும் நம்ம. பயம்ன்னு சொல்லி அதுல இருக்கக்கூடாது. எப்படி? எப்பவுமே இந்த பாட்ட நான் கத்துக்க மாட்டேனா? எவ்ரி டைம் பயம்ன்னு சொல்லி நான் விட்டுட்டா, இந்த பாடம் எப்படி வரும் நமக்கு? சுவாமி ராம் அவர் புக்ல சொல்லியிருக்காங்க. அவருக்கு ஒண்டியா இருக்கிறதே பயம். பாம்புன்னா பயம். ஆனா எத்தன வாட்டி அவரு பயம்ன்னு சொல்லி வந்துட்டே இருப்பாங்க திரும்பி திரும்பி. ஒரு வாட்டி என்ன நினைச்சாங்க, என்னடா நான் எப்ப பார்த்தாலும் நான் இப்படியே இருந்தா எப்படி? நான் பயத்த ஜெயிக்க முடியாதா? இன்னைக்கு நான் எப்படியாவது நான் அங்க உட்காருவேன். అని ஒரு பிளேஸ்ல உட்கார்ந்துட்டாங்க. கண்ணு மூடிட்டு தியானம் பண்றது ஸ்டார்ட் பண்ணாங்க. என்ன நடந்தாலும் நான் இன்னைக்கு எனக்கு மாட்டேன். நான் இங்க தான் இருக்க போறேன்னு சொல்லி. கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தா, அங்க அவர சுத்தி நெறைய பாம்பு. ஒரு நிமிஷம் பார்த்த உடனே அவரு, ஐயப்பா! என்னடா இப்படி இருக்கு? என்ன சுத்தி இத்தனை பாம்புகள் இருக்கேன்னு சொல்லி. ஆனா கொஞ்ச நேரம் அப்படியே கூல் பண்ணி, அவரே இல்ல நான் எதுக்காக இங்க வந்தேன்? இந்த பயத்த ஜெயிக்கணும்னு சொல்லி தானே நான் வந்தேன். திரும்பி எதுக்கு நான் பயப்படுறேன்? இப்படி யோசனை பண்ணக்கூடாது. இதெல்லாம் என் மாதிரி தான். அது ஒரு பிராணி தான். எப்ப அவரு இதெல்லாம் கொஞ்சமா அனலைஸ் பண்ணிக்கிட்டு அவரே அப்படியே உட்கார்ந்தாங்க. நைட்டு கம்ப்ளீட்டா சுத்தி எல்லாம் நெறைய பாம்புகள் அவர் நடுவுல உட்கார்ந்துட்டு மெடிடேஷன் பண்றாங்க. காலையில எழுந்துக்கிறதுக்கு ஒரு பாம்புகள் அங்க கிடையாது. அதுல பயம் எல்லாமே அதுலேருந்து வெளிய வந்துட்டாங்க அவரு. அப்படி எப்பவுமே இருக்கிறது பயம் அதுல இருக்கக்கூடாது. ட்ரை பண்ணணும். ஓகே நான் பயப்படக்கூடாது. நான் துக்கமா இருக்கக்கூடாது. இது மூலம் எனக்கு அரிஷட்வர்கம் வரக்கூடாது. தைரியமா இருக்கணும். நெக்ஸ்ட் கோஇன்சிடென்ஸ். கண்டிப்பா அந்த நேரத்துல நமக்கு கோஇன்சிடென்ஸ் கிடைக்கும். எப்படி ஒரு சின்ன பையனுக்கு ஒரு 10th கிளாஸ் எக்ஸாம்ன்னா அம்மா என்ன செய்வாங்க? ஒரு எக்ஸாம் வர்றது லாஸ்ட்ல ஒரு 15 நாள் ஆனா அந்த பையன் நெக்ஸ்ட் இயர் 10th கிளாஸ் இப்பத்துலேருந்து ரெடியா இருப்பாங்க.
இந்த பையனுக்கு என்ன நான் செய்யணும் சொல்லி. இந்த பிரபஞ்சம் கூட நம்ம பத்தி அப்படிதான் யோசனை பண்ணும். உனக்கு ஒரு பிரச்சனை வந்தது, அதுலேருந்து உனக்கு ஒரு பரிஷ்காரம் வேணும்னு நினைச்சா, உடனே அந்த பிரபஞ்சம் வந்து நம்ம கிட்ட நின்னுட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால இந்த கோயில்ஸ் தரத்துக்கு ட்ரை பண்ணும் இந்த பிரபஞ்சம். நீ பார்க்கணும். ஒரு அவேர்னஸா இருந்துட்டு, என்ன சுத்தி என்ன நடக்குது? என்ன வருது? எனக்கு என்ன சொல்றாங்க? சொல்லி நீ ட்ரை பண்ணணும். எப்ப நீ அவேர்னஸ் ஆயிருந்தா, உன் சுத்தி என்ன நடக்குதோ நீ கவனமா பார்த்தா, ஓ! இதுலேருந்து நேத்து இதுதான் நடந்தது. இன்னைக்கு கூட அதே நடந்தது என்ன? நேத்து இவரு இப்படிதான் பேசுறாங்க. இன்னைக்கு கூட இப்படியே பேசுறாங்க என்ன? அப்ப நீ ஐடென்டிஃபை பண்ண போற நீ. ஐடென்டிஃபை பண்ணி அது என்ன சொல்லுதோ, நம்ம யாரு சீனியர் மாஸ்டர்ஸ் இருக்காங்களோ அவங்க கிட்ட சொல்லி, அதுலேருந்து அந்த பதில் வாங்கணும் நீ. ஒரு வாட்டி பிரச்சனை என்னடா ப்ரொலாங் ஆயிட்டே இருக்கும். ப்ரொலாங் ஆயிட்டே இருக்கும். ஆனா நீ விடக்கூடாது. என்னால முடியாது. நான் கை தட்டி விட்டுட்டு நான் வேண்டாம். எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் மூலமா பொண்டாட்டிக்கு பிரச்சனை இருக்கு. விட்டுட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்? ஒரு 5 நிமிஷம். நீ எனக்கு வேண்டாம் நான் போறேன்னு சொல்லு. அது பெரிய விஷயமே கிடையாது. ஒரு ஹஸ்பண்ட் நமக்கு ஒரு மனிதன் நம்ம ஹஸ்பண்டா சூஸ் பண்ணிட்டு இங்க வந்தவன் சொன்னா, அவர்கிட்ட நம்மகிட்ட அவரு ஏதோ லர்னிங் ப்ராசஸ்க்காக தான் வந்திருக்கோம். அந்த லர்னிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் தான் போகணும். என்ன குணம் இருக்கு? அவர்கிட்ட நல்ல குணம் என்ன இருக்கு? கெட்ட குணம் என்ன இருக்கு? அவர்கிட்ட இருக்கிற நல்ல குணம் என்கிட்ட இருக்கா? இல்லையா? எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, மேடம் அவர்கிட்ட நல்ல குணம் இருந்தா நான் எதுக்கு போறேன்? அவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் கெட்ட குணம் தான் சொல்லுவாங்க. யாருக்கு கூடவாவது நல்ல குணம் கண்டிப்பா 1, 2 ஆவது இருக்கும். நீ ஐடென்டிஃபை பண்ணி அந்த நெகட்டிவ் கண்ணால பார்க்கறதுனால நெகட்டிவ் தான் தோணும். இல்ல கண்டிப்பா பார்க்கணும். இந்த பிளஸ் பாயிண்ட்ல என்ன பிளஸ் பாயிண்ட்ஸ் இருக்கு? அவங்க ஃபேமிலி பத்தி, அவங்க அம்மா பத்தி அவள் எவ்வளவு ஜாக்கிரதையா இருப்பாங்க. அது கூட ஒரு பிளஸ் பாயிண்ட் தானே. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க அம்மா பத்தி. இந்த மாதிரி நெறைய விஷயம் இருக்கும் பிளஸ் பாயிண்ட்ஸ். அந்த பிளஸ் பாயிண்ட்ஸ் என்ன தேடி பார்க்கணும். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்ன தேடி பார்க்கணும். அந்த பிளஸ் பாயிண்ட்ஸ் என்கிட்ட இருக்கா இல்லையா பார்க்கணும். நெகட்டிவ் பாயிண்ட்ஸ். ஓ! இந்த நெகட்டிவ் பாயிண்ட் என்கிட்ட கூட கண்டிப்பா இருந்திருக்கும். அதனால தான் லைக் அட்ராக்ட்ஸ் லைக். என்கிட்ட என்ன இருக்குமோ அந்த மாதிரிங்கள் தான் என்ன சுத்தி வருவாங்க. என்கிட்ட இந்த குவாலிட்டி இருக்குது. தெரியாமயே இருக்கு. அது நான் கரெக்ட்டா நினைக்கிறேன். ஆனா ஹஸ்பண்ட் கிட்ட வந்துங்க அது தப்புன்னு சொல்றேன் நான். என்கிட்ட கூட அதே குணம் இருக்கு. ஆனா இது கரெக்ட்ன்னு நான் சொல்றேன். அவர்கிட்ட அதே குணம் இருந்தா அவர் தப்புன்னு சொல்லுவேன் நம்ம. அனலைஸ் பண்ணணும் அங்க. என்ன நடக்குது? என்கிட்ட கூட இந்த மாதிரி கோவம் இருக்கா? ஐடென்டிஃபை பண்ணி அங்கே பட்டு விடக்கூடாது. சிச்சுவேஷன் வந்து இந்த ஓடி ஓடி போக்கூடாது. அந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணணும். ட்ரை பண்ணணும். விடாதே. ஒரு பொண்ணு கன்சீவ் ஆச்சு. என்ன செய்யணும்? 9 மந்த்ஸ் வரைக்கும் அவ்வளவுதான். அப்படியே அந்த புடிச்சுக்கிட்டு அப்படியே சுத்திண்டே இருக்கும். விட முடியுமா? டெலிவரி ஆச்சு. 1 டே பேபி. அப்படியே வச்சுக்கிட்டு அந்த பையன் பெரிய ஆற வரைக்கும் ஒரு பெரிய பிரச்சனை தான். பசங்க கிட்ட எவ்வளவு பிரச்சனையோ அம்மாவுக்கு தான் தெரியும். அப்பாவுக்கு கூட தெரியாது. பிரச்சனை இருக்கு இந்த பையன் கூட, இந்த பொண்ணு கூடன்னு சொல்லி விட்டுட்டு யாருன்னா போனாங்க? யாருமே போமாட்டாங்க. அதே மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு ஓடி போக்கூடாது. அங்க இருந்துட்டு அந்த சிச்சுவேஷன் என்ன? இந்த பிரச்சனை என்ன? இதுக்கு என்ன சொல்யூஷன்? தேடி பார்க்கணுமே தவிர விட்டுட்டு போக்கூடாது. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் தியானம் பண்ணணும். தியான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கோ, அது கவனமா பார்க்கணும். என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வருது எனக்கு? அது என்ன சொல்லுது? நான் இந்த மாதிரி இங்க இருக்கணும்னு சொல்லி சொல்லுது இந்த பிரபஞ்சம்னு சொல்லி, அத தேடி பார்த்து அத இம்ப்ளிமெண்ட் பண்ணினா அந்த சிச்சுவேஷன்லேருந்து வெளிய வர முடியும். இது பத்தி சார் எவ்வளவு நல்லா சொல்லியிருக்காங்கன்னு, அவ்வளவு நல்லா சொல்லியிருக்காங்க இந்த புக்ல. ஒரு ஒண்ணொண்ணா சாமூகிக சப்போர்ட், குரூப் சப்போர்ட் வாங்கணும். குரூப் சப்போர்ட் என்ன? எந்த விஷயத்துல குரூப் சப்போர்ட் வாங்கணும்? இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பயம். இந்த பயத்த தாண்டணும். பயம்னா என்ன? எத்தன விதமான பயம் இருக்கு? ஒரு பயத்த நம்ம எப்படி வெளிய வரணும் அந்த பயத்திலிருந்து?
நாலெட்ஜ் கத்துக்கணும். இந்த பயத்துக்கு சம்பந்தமான நாலெட்ஜ் கத்துக்கணும். கோ இன்சிடென்ஸ் நம்ம சுத்தி என்ன நடக்குது, என்னென்ன வேர்ட்ஸ் வருது, என்னென்ன சுச்சுவேஷன் இருக்குது, யார் யார் எப்படி பேசுறாங்க, எப்படி எமோஷன்ஸ் இருக்கு, அந்த கோ இன்சிடென்ஸ் என்னன்னு தேடி பார்க்கணும். அதை ஐடென்டிஃபை பண்ணி எழுதி வச்சுக்கிட்டு சீனியர்ஸ் கிட்ட பேசணும். சொன்னதுக்கு அப்புறம் திரும்பி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் விடக்கூடாது. நம்ம கிட்ட ஒரு கஷ்டம் வந்ததுன்னு விட்டுட்டு போனா எப்படி? 10th கிளாஸ் நான் படிக்க மாட்டேம்மா, என்னால முடியாதும்மா, என்னம்மா தெலுங்குன்னு சொல்றாங்க, தமிழ்ன்னு சொல்றாங்க, இங்கிலீஷ் சொல்றாங்க, ஹிந்தி சொல்றாங்க, நான் எப்படிப்பா படிக்கிறது, என்னால முடியாதுன்னு சொன்ன அம்மா விடுவாங்க? என்னடி நீ மட்டுமே படிக்க போறியா? உலகத்துல எத்தனை பேர் படிக்கிறாங்க, என்ன உனக்கு மூளை இல்லையா? ஆனா இப்படி சொல்லுவாங்க அம்மா. எல்லாருக்குமே நம்ம வந்ததே இங்க ஒரு பிரச்சனை கத்துக்கிறதுக்கு தான் வந்தோம். இங்க யாரு கூட எப்படி இருக்கு, நான் என்ன பேசுறோம், அதுக்காக தான் இங்க வந்தோம். எனக்கு வேண்டான்னு சொன்ன பாடத்துக்காக தான் வந்தது. நம்ம இருக்கிற இந்த பிளேஸ் ஒரு ஸ்கூல். ஸ்கூலுக்கு எல்லாருமே கண்டிப்பா போவாங்க. ஸ்கூல்ல போய் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு ஒரு பாய் போட்டு படுத்துக்கோங்கப்பான்னு சொல்லுவாங்க. கணக்கு சொல்லி தரணும், இங்கிலீஷ் சொல்லி தரணும், ஹிந்தி சொல்லி தரணும். எத்தனை விஷயம் கத்துக்கினாங்க. இதை சாப்பிட்டோமா பாய் வச்சு போட்டு படுத்துக்கிட்டோமான்னு அதுக்காக போவே இல்லை. நம்ம எல்லாருமே இந்த உலகத்துக்கு வந்ததே சின்சியரா நிறைய விஷயம் கத்துக்கிறதுக்கு தான் வந்தோம். நிறைய பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்கிறதுக்கு தான். அதுலேருந்து எப்படி வரணும்னு சொல்லி அதுக்காக தான் நீங்க வந்தீங்க. நம்ம எல்லாருமே வந்தது அதுக்காக தான். அதனால எப்பவுமே ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். அதனால அதுக்கு பயப்படக்கூடாது. ஓகே, வரட்டும், என்ன வருதோ நான் பாத்துக்கிறேன் சொல்லி அந்த மாதிரி இருக்கணும் நம்ம எண்ணம். திட்டினாங்க, ஓகே திட்டட்டும். எப்ப பார்த்தாலும் என்ன திட்டுவாங்க மேடம், கோப்படுவாங்க மேடம். கோப்பம் நமக்கு என்ன? நீ அந்த நேரத்துல எப்படி இருக்கணும்? ஒரு ஸ்டாச்சு போல இருக்கணும். உனக்கு சம்பந்தமே கிடையாது. ஒரு ஸ்டாச்சு பாருங்க. அந்த ஸ்டாச்சு கிட்ட போய் நீங்க ஓன்னு திட்டுங்க. அது என்ன எதனா சொல்லுமா அது? ஒண்ணுமே சொல்லாது. ஃபைனல்ல தியானம் பண்ணணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கோ அதை பத்தி யோசனை பண்ணணும். எப்ப நம்ம இந்த 5 நம்ம இந்த கான்செப்ட்ஸ் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோமோ, அப்ப கண்டிப்பா நம்ம அதுலேருந்து வெளிய வரதுக்கு நம்மனால முடியும். என்ன சொல்லியிருக்காங்க, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமோ அந்த புக்ல இருக்கு நமக்கு. பரீட்சா சமயம் பரிஷ்கார மார்க்கம். இது தமிழ்ல கூட இதே வார்த்தை இருக்குது. ஆனா இன்னும் கொஞ்சம் எக்ஸாம் டைம் அண்ட் சொல்யூஷன் ரூட். எப்படி சொல்யூஷன் கிடைக்கணும், எந்த ரூட்ல போனா இதுக்கு சொல்யூஷன் இருக்கும். அந்த புக் இது. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச். ஜஸ்ட் புக்கு என்னென்ன புக்ஸ் இருக்கு ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்ஸ்ல, ஒரு புக்கு என்ன சொல்லுது சொல்றதுக்கு தான் டெய்லி ஒரு புக் எடுத்துக்கிட்டு அதை பத்தி சும்மா ஒரு 10 வார்த்தை சொல்றேன் நான். அதுக்கப்புறமா நம்ம எல்லாருமே அந்த புக்கு படிச்சாதான் நமக்கு அது என்னடா அந்த புக்ல என்ன சொல்லியிருக்காங்கோ, நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி நமக்கு தெரியும். ஓகே, தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.